நான் குஜராத்தில் அஹமதாபாத்தில் இருக்கிறேன். ஓகே. இந்தியன் ஏர்போர்ட்ஸில் அங்கே அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல, இந்த ரிங் பண்ணுறது தான். அந்த ஃபோனில் நான் ஃபோன் பண்ணி அதுவும் க்யூவில் நிற்கணும். சரி. அவங்க ஒருத்தர் நம்பர் வரும் டிஃபென்ஸில், என்னோட நம்பர் வச்சல நான் போனேன். அப்போது ஃபோன் பண்ணி ஒரு நம்பருக்கு சென்னைக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு சகோதரி ஃபோன் அட்டன் பண்ணாங்க. ஜீசஸ் கால்ஸ் அந்த புக்கில் தான் அவங்கள நம்பர். அவங்க ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் விசுவாசிக்கிறேன், இயேசு சுவாமி உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு. சுகம் கொடுத்தா யார் கொடுத்தாலும் சந்தோஷம் தானே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். சொன்னாங்க. அவங்க உருக்கமான ஒரு ஜெபம் பண்ணாங்க. தகப்பனே, மகனுக்காக நீங்கள் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்துருக்கீங்களே, காயப்பட்டிருக்கீங்களே, இந்த மகனுக்கு சிறு வயசுலேருந்து வியாதி இருக்குது, இது இவ்வளோ போராட்டத்தில் இருக்காங்களே, இவங்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. அவங்க உருக்கமாக அதில் என் மேலே ஒரு ஒரு அக்கினி வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். அப்படியே வேர்த்து ஊற்றி அந்த ரூமை நனைஞ்சிட்டேன். அவ்வளோதான். அந்த செகண்ட் எனக்குள்ளே இருந்த கெட்ட பழக்கங்கள்லாம், டிஃபென்ஸில் இருந்தால் பான் ப்ராக் போகிறது, அது மாதிரி தமாகு போகிறது, சின்ன சின்ன பழக்கம் இருக்கிறதா சொன்னேன். அவனு பார்ட்டியில் இருக்கும். அது மாதிரி இது வந்து பெருசாக அடிக்ட் இல்லைனாலும் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாதிரி ஒரு அது மாதிரிலாம் இது மாதிரி நல்ல குணம்லாம் கிடையாது சொன்னேன். சின்ன வயசுல ஒரு மூர்க்கமான ஒரு மனுஷன் தான், நல்லதுன்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு மனுஷனா இருந்தேனே, அந்த செகண்ட் யாருமே சொல்லாதே எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. நான் பாக்கெட்டில் பால் பழக்கம் அந்த தம்பாக்குலாம் எல்லாம் தூக்கி போட்டேன். வெளியே வந்தேன். ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுனாங்க. அவ்வளோதான். அதோட அந்த வியாதி என்னை விட்டு போயிடுச்சு. ஒரு புதுசாக ஒரு புது மனுஷனுக்குள்ள அந்த எல்லாமே போச்சு. பழைய வலிச்சிட்டு இருந்ததா வலி, அது வரைக்கும் வலியில உட்காந்துருந்தேன். ஆமா, டோட்டலா அது மட்டும் போல எனக்குள்ள எல்லாம் பேசுறது. ஆமா, புது மனுஷனா மாறிட்டேன். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் தானாவே தூக்கி போட்டுட்டேன். இதெல்லாம் தூக்கி போடணும்னு எல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வேணும், டீச் பண்ணதுக்கு யாரும் கிடையாது. நானே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இது வரைக்கும் நம்ம எல்லாம் சாமியை வேண்டி இருக்கிறோம், எல்லாம் கோயிலுக்கும் போயிருக்கோம், அங்கெல்லாம் இந்த ஃபீலிங் நடக்கலையே, மருத்துவத்தால அந்த ஃபீலிங் நடக்கலையே. அந்த செகண்ட் அதுவும் போயிடுச்சு. ஒரு புது மனுஷனாவே மாறிட்டேன் நான். எனக்குள்ள ஒரு விடுதலை, ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியே போன மாதிரி. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது.